Taste the Daily. ஆவடி குமார் சார், கிறிஸ்மஸ் விழா, அருமனை கிறிஸ்மஸ் விழா ரொம்ப புகழ்பெற்ற ஒரு விழா தான். அதில் வந்து யார் வேணாலும் கலந்துக்கலாம். கட்சி ஆச்சரியங்களை தாண்டி யார் வேணாலும் கலந்துக்கிறதுக்கு தான் இத்தனை நாட்களாக பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே கலந்து கொண்டது சர்ச்சை ஆகலை. ஆனால் கலந்து கொண்டவர்கள் பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கு சர்ச்சை ஆகியிருக்கு. அதுவும் குறிப்பாக திமுக கூட்டணியில் பிரதானமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி. ஏன் இந்த சர்ச்சையை கிளப்பணும் காங்கிரஸ்? என்ன ரீசன்? இல்லை, இந்த சர்ச்சையை கிளப்பணுன்ற நோக்கம் அவங்களுக்கு இருந்ததா என்னன்னு தெரியல. அவங்க உண்மையாக பேசியிருக்காங்க, யதார்த்தத்தை பேசியிருக்காங்க. அது சர்ச்சையாகன்னு அவங்க நினச்சிருந்தா கிறிஸ்மஸ் விழாவில் போய் பேசியிருப்பாங்களா? ஓஹோ. அதனால் ஒரு மதத்தினுடைய கிறிஸ்மஸ் விழா அது சிறப்பாக நடக்கணும்னு தான் பேசியிருப்பாங்க. அது நிலவரமாக இருக்க போய் சிலருக்கு அது வந்து வைத்த புழு கலக்குது. அதனால் இன்றைக்கு நிலைமை அதுதான். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்கை யார் அறுவடை பண்ணுறது தான் இன்னைக்கு தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் நடைபெறுகின்ற யுத்தம். இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி கிறிஸ்தவ சமுதாயத்தின் முகமாக பார்க்கப்பட்டது. சோனியா காந்தி அதுக்கு தலைவராக வந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் அடையாளங்களில் ஒன்றாகவும் கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய ஒரு தலைமை பீடம் அவங்கள நோக்கி இருக்குன்ற மாதிரி ஒரு எண்ணம் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் மத்தியில் இருந்தது. அதை கடந்த 21 சட்டமன்ற தேர்தல் நான் நேர்லேயே பார்த்தேன். பல சர்ச்சைகள்லேயே வந்து காங்கிரஸ் ஆதரவு பெற்ற வேட்பாளர்ன்றதுனால ஆதரிக்கிறோம்னு சொல்லி வெளிப்படையாக சொன்னாங்க. நாங்கள் பிஜேபியை வந்து எதிர்க்கிறதுனால காங்கிரஸை ஆதரிக்கிறோம், அதுவும் ஒரு கிறிஸ்டியன் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து வழி நடத்துகிறாங்கன்னு சொல்லி சோனியா காந்தியை அவங்க முன்வச்சாங்க. அதனால் காங்கிரஸ் வாக்கு வங்கி என்பது சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வங்கின்றது திமுகவுக்கு நல்லா தெரியும். இப்போது இந்த நிலையில் அதே கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே அதை அவர் வந்து பிரிச்சிருவார் அல்லது அவரை பக்கம் தமிழ்நாட்டை சார்ந்தவர் மட்டும் இல்லை, அவருக்கு வந்து கடந்த தேர்தலில் 525 வாக்குறுதிகளை சொன்ன திமுக அதை எதையுமே செயல்படுத்தாமல் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு தரும்னு இவங்க நினைச்சாங்க. ஆனால் பாதிப்பை தான் தந்திருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த நல்ல திட்டங்கள் செயல்கள் கூட இந்த 4.25 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் தொடரலை, பாதிப்பு தான் உருவாக்கியிருக்கு. எந்த வகையிலும் இவங்க நம்மளை காட்டி பலன் அடைஞ்சாங்களே தவிர அவங்க இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நமக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமைகள் கூட தடுக்கப்பட்டது. அந்த உணர்வு எத்தனையோ நம்ம சமூக ஊடகங்களில் பார்த்திங்கன்னா எத்தனையோ பாதிரியார்கள் அதை வெளிப்படையாக சொல்லி எங்களால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, நாங்கள் உங்களை ஜெயிக்க வச்சோம், ஆனால் எங்களை நீங்கள் துன்புறுத்துனீங்கன்னா நாங்கள் வந்து பொறுமையாக இருக்க மாட்டோம்னு சொல்லி கடுமையாக பேசின பாதிரியார்கள் பேச்செல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த நிலையில் இப்போது அவங்கள திருப்திப்படுத்தணுன்னு தான் இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் அந்த விழாவில் கலந்துக்கிட்ட மரியாதைக்குரிய திருச்சி வேலுசாமி அதை தான் அவர் வந்து ஒரு புதுசாக காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கி வந்து சேர்ந்த தலைவர் இல்லை. அவர் வந்து தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து அவர் இளைய பருவத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியில் பயணிக்கின்றவர். பல தமிழ்நாட்டில் இருக்கிற நல்ல பேச்சாளர்களில் ஒருத்தர். அவர் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் அதெல்லாம் புரியுது சார். இப்போ என்னன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மேல இருக்கக்கூடிய பொறுப்புகள் இருக்குல்ல, ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏக்களோ, இன்னும் சொல்ல போனா கன்னியாகுமரியுடைய எம்பி விஜய் வசந்த் கூட தான் அவங்க அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாம் அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆனா 2ஆம் கட்ட தலைவர்கள் நீங்க சொன்ன மாதிரி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அந்த மாதிரி தானே கலந்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்ல, அது அதாவது ஒரு விழாவுக்கு அவங்க எல்லாருக்கும் அழைப்பு அனுப்புறாங்கன்றது வேற. ஒரு கட்சியினுடைய சார்புல யார் கலந்துக்கிறாங்கன்றத முடிவெடுக்க வேண்டியது அந்த கட்சி. அந்த கட்சி அனுப்பிச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அவங்க வந்து ஒரு கட்சியில சரி அன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு நீ போப்பான்னு சொல்லி அவங்க ஏதோ பண்ணிருக்கலாம். அதில் அல்லது இவரா வந்து நான் மேலே கேட்டால் சொல்லிக்கலான்னு போயிருக்கலாம். அது எனக்கு தெரியாது. அது நமக்கு அது விவாதமும் இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி கன்னியாகுமரி எம்பி தான் அவர் விஜய் வசந்த்.
ஆமா, அவரே அதை அவாய்ட் பண்ணிட்டாரே. அவர் இந்து மக்களுடைய வாக்கு கிடைக்காதுன்றதுக்காக போகாம இருந்திருக்கலாம். ஏன்னா தேர்தல் கிறிஸ்துமஸ் விழாங்கிறது வந்து அது எல்லாரும் எப்பவுமே கலந்துக்கிறதா அதுதாங்க. போன ஆண்டுகள்ல கடந்த ஆண்டுகள்ல கூட அவருக்கு ஏன் அவர் போக கூடாதுன்னு நினைச்சாரான்னு எனக்கு தெரியல. இல்ல, எனக்கு இந்த சந்தேகமே. ஏன்னா அவர் போக கூடாதுன்னு அவர் நினைச்சாரா இல்ல கூட்டணி கட்சியிலிருந்து அழுத்தம் வந்ததால அவர் போகலையாங்கிற கேள்விதாங்க. இன்றைக்கு மதுரையில திருப்பரங்குன்றத்துல இருக்கிற பிரச்சனைக்கு அப்புறம் திமுக மிரண்டு போயிருக்கு. இந்த நிலையில அங்க போய் இங்க திருப்பரங்குன்றத்துல தலையிட்டு இந்து மக்களை வந்து சமாளிச்சிடலாம், முஸ்லிம் கூட்டணி ரீதியாக இன்னொரு கட்சியை வந்து அழைக்கிறாங்க. ஏற்கனவே விகடனுடைய அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால விசிகாவுடைய தலைவர் கலந்துக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த இதுல அவர் கேன்சல் பண்ணிட்டாரு கடைசி நேரத்துல. அது போல இந்த இடத்துல காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டார்களாங்கிறதா என் கேள்வி. அழுத்தம் கொடுத்திருக்கலாம், இவர் கலந்துக்கிறது அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஓகே, தெரிஞ்சவங்களுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து இவர் போக மாட்டாருன்னு நினைச்சிருக்கலாம், இவர் வந்து போயிருக்கலாம். அதனால எப்படி நடந்ததுன்றதுக்கு நம்ம ஆராய்ச்சி செய்ய முடியாது. அது தலைமையினுடைய அனுமதி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அப்புறம் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். கலந்து கொண்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் நடவடிக்கை எடுக்கலையே. இல்ல, தலைமை என்பது எந்த தலைமை, அதான் கேள்வி. இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையா திமுகவினுடைய தலைமையா? திமுக தலைமை சொல்லி கேட்கறவங்க சிலர் இருப்பாங்க, திமுக சொன்னாலும் கேட்க மாட்டேன்றவங்க, திமுக சொல்லாதவங்க இருப்பாங்கல்ல. இப்போ வேலுச்சாமி அவர்கள் தொடர்ந்து ரொம்ப குழப்பமா இருக்கே சார். குழப்பம் தான் காங்கிரஸ். ரொம்ப குழப்பமா இருக்கு. அதாவது அவங்க கட்சியில யாருக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும், அவங்க தலைமையில முடிவு எடுக்கணும். மரியாதைக்குரிய திருச்சி வேலுசாமி காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர், ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் ஒருத்தர். அவர் தொடர்ந்து திமுக அரசை விமர்சித்து தான் இருக்காரு. இந்த ஆட்சி ஒழிக்கணும்ன்றதுல உறுதியா இருக்கிறாரு. திமுக காங்கிரஸ் அடுத்து சட்டமன்றத்தில் தேர்தலில் போட்டியிடணும்னா, அந்த கூட்டணியில் தொடரணும்னா ஆட்சியில் பங்கேற்கணும்னு சொல்றாரு. இது எல்லாம் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காரு. அந்த கட்சி ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. அவர் அந்த கட்சி கட்சி விரும்புது ஒரு கழக குரல். ஆமாங்க, இந்த பிரின்ஸ் ஜோடாக்கர் என்ன சொல்றாரு, கிரீஷ் சோடங்கர் அவருக்கு அப்போ தலைமையினுடைய கருத்து தானே அது. இப்போ வேலுசாமி சொன்னா நீங்க வந்து அவர் கட்சியில வந்து இருக்காரா இல்லையான்னு கேக்குறீங்க. ஆனா அவரை கேட்க முடியாது. அவர் அதுக்குன்னு வந்திருக்கிறவரே சொல்லிட்டு போறாரு. புரியுது. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன் ஆவடிக்குமார் சார். இப்ப என்னன்னா திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியில வராங்க அப்படிங்கிற பட்சத்துல மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இல்ல, நீங்க நான் அது சுருக்கமா நேரம் இல்லை, சுருக்கமா சொல்றேன். இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அத்தனையும் வெளியே போறதுக்கு வழி தேடிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கு இவங்க அதிகமான இடம் கேட்டு அதன் வழியா இவங்க வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னா சந்தோஷமாக போக தயாராகிட்டாங்க. அதில் காங்கிரஸும் ஒன்று. இது ஏன்னா இதுவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமைச்சிட்டதுனால அவங்களுக்கு மாற்று ஒரு இடம் இல்லை. ஏன்னா இந்த கட்சிகள்லாம் வந்து தனியாக போட்டியிடக்கூடிய அளவுக்கு வலிமையாக இல்லை. அப்போ இன்னொரு கட்சியை சார்ந்து தான் போட்டியிட முடியும். அது தமிழ்நாட்டு அரசியல் களம் அந்த நிலையில் இருக்குது. அப்போது திமுகவோட சேர்ந்து போட்டியிட முடியலன்னா அண்ணா திமுக அடுத்து அவங்களுக்கு ஒரு மாற்று இருந்தது. அந்த மாற்று வந்து காங்கிரஸ் வர முடியாது. ஏன்னா அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்துருச்சு. அதனால இப்போ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தைகளோ வர முடியாத ஒரு நிலைமை இருந்தது. இப்போ அவங்களுக்கு இப்போ காங்கிரஸினுடைய அந்த கிரீஷ் சோடங்கர் பேசுறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு ஒரு மாற்று இடம் கிடைச்சிருக்கு. அது வந்து டெல்லியில் வந்து அதுக்கான முயற்சிகள் பாலகிருஷ்ணன் மூலமாக நடக்குது. அது காரணம் என்னன்னா, கேரளாவில், ஆந்திராவில், பாண்டிச்சேரியில் அவங்க அதே நேரத்தில் தேர்தல் வர்றதுனால இந்த கூட்டணி அவங்க மாநிலத்தில் அவங்களுக்கு பலன் தரும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அவங்க ஒட்டுமொத்தமா தேசிய கட்சின்றதுனால அவங்க எல்லா மாநிலத்துக்கு சேர்ந்த ஒரு முடிவை எடுக்கணும்னு விரும்ப சொல்ல, அது அவங்களுக்கு இங்க தமிழ்நாட்டில் பலன் தருதோ இல்லையோ மற்ற மாநிலங்கள் கேரளாவில், ஏன்னா கம்யூனிஸ்ட் அவங்க எதிர்க்க வேண்டிய நிலையில அவங்க வந்து காங்கிரஸ் வந்து விஜய் கூட சேர்ந்தா நமக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இவர் போய் அங்கே சீட்டு கேட்க போறது இல்லை, ஆதரவு தர சொல்ல அது கூடுதல் வாக்கு அவங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது அவங்க இந்த நிலைமையில் அவங்க அதுக்கு இப்போ இவங்க திமுக அவங்கள வந்து விடாம பிடிக்கிறாங்க.
ராகுல் காந்தி கிட்ட இருக்க நட்பு, காங்கிரஸோட இருக்கிற தொடர்பை வச்சுக்கிட்டு இவங்க வந்து விடாப்பிடியா இவங்க இருக்கவா பிடிக்கிறாங்க. அப்போ அதுதான் இவங்க வந்து அதிகமான இடம் கேட்க சொல்ல, அமைச்சரவையில் பங்கு கேட்க சொல்ல, அதை அவங்க இருக்கிறதுலேயே குறைக்கிறன்னு சொல்ல முடியாது. கூடுதலாக தர்றதுக்கு வேணா மறுக்கலாம ஒழிய 25லேருந்து குறைக்க முடியாத ஒரு நிலைமை வந்துடும். அப்படி அதையும் குறைச்சாங்கன்னா எங்களுக்கு வேற வழி இல்லை, எங்களுக்கு நாங்கள் வந்து எங்களை விட்டுருங்கன்னு அவங்க வெளியே போகிறது தயாராக இருக்கிறாங்க. அதுதான் இந்த நடவடிக்கை எடுத்து. இன்னொன்னையும் சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதே நிலைமை தான். ஏன்னா திருமாவளவன் மிக தெளிவாக பேசியிருக்காரு மதுரையில் நினைக்கிறேன். பேசல என்ன சொல்றாருன்னா, ராமதாஸை பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிஞ்சா கூட ராமதாஸ் வந்து திமுகவோட சேர்வார்ன்ற மாதிரி நிலைமை இருக்கிறதா சொல்றாங்க. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ராமதாஸ் வந்து சேர்ந்தார்னா நாங்க நிச்சயமா இருக்க மாட்டோம் சொல்றாரு. ஆக ஒவ்வொருத்தரும் இதுல இருந்து கலண்டு போறதுக்கு கலண்டு போறதுக்கு வழி தேடுறாங்க. அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அந்த கூட்டணி வெற்றி என்பது இல்லைன்னு முடிவு, நான் முடிச்சிடறேன், இல்லைன்னு முடிவாயிடுச்சு. ஆனா இவங்க கூடுதலான இடத்துல போட்டியிட்டு அதிகமான சதவீத வாக்குகளை பெற்று தனக்கு ஒரு பலம் இருக்குன்றதை காட்டணுன்றதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. அதுதான் விடுதலை சிறுத்தைகள் செய்வாங்க, காங்கிரஸ் செய்யும். இன்னும் சொல்ல போனா மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு.